செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். Janab Vijay sir, if you have read the Bible properly, ஜனாப் விஜய் அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால், this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. 1 Corinthians chapter 12 verse 4 to 6 says these are the gifts of the Holy Spirit. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்கிறது இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் என்று சொல்லி. This is the promise of the God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Mark chapter 16 actually gives the promise exactly as Psalms 91 gave it to the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 91ஆம் சங்கீதம் எவ்விதமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ல. In Psalms 91 verse 13 we see that you shall tread upon the lion and the cobra and the young lion and the serpent you shall trample under the foot. நீங்கள் சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறது. Did any of the Old Testament prophets do test the Lord in this? இதுல எந்த பழைய ஏற்பாடு நபிமாரும் இத வந்து சோதிச்சு பார்த்திருக்காங்களா? They never tested. அவர் ஒரு நாளும் சோதனை செய்ததில்லை. But ஆனால் quoting Psalms 91 there was a test offered to one of the great our Lord Jesus Christ. அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. Satan used this test. சாத்தான் இந்த சோதனையை பயன்படுத்தி Satan quoted Psalms 91 அங்கே சங்கீதம் 91ஐ மேற்கோள் காட்டி and asked Jesus, you do this and prove that you are the Son of God. நீ இதை செய்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபியும் என்று சொன்னான். And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவர் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Daniel chapter 6, Daniel was put in the lion's den and he was saved. அங்கே தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டான். He never tested the Lord. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் சோதித்ததில்லை. Acts chapter 2, the Christians spoke in tongues. அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். Acts chapter 5, apostles healed the sick. Apostles healed the sick. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் நோயாளிகளை சுத்தப்படுத்தினார்கள். Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா வேதவசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம். So what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நாம் ஜனா பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, please. But there is a test for them. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. In Surah chapter 16 verse 99, சூரா 16:99வது ஆயத்திலே Allah promises that Satan has no authority over the believers. அங்கே விசுவாசிகள் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. But Allah couldn't never fulfill this promise. ஆனா அல்லாஹ் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. In Sahih Bukhari volume 4 book number 53 hadith number 400, சஹீஹ் புகாரி வால்யூம் 4 புத்தகம் 33 400வது எண்ணிலே Hazrat Muhammad was under the magic spell and Allah could not save his prophet from the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர கட்டிலே இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. In fact, my brothers, உண்மையாய் சொன்ன போனால் சகோதரர்களே, regarding the poison, இந்த நச்சை குறித்து Hazrat Muhammad has given a medicine. ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறார்கள். In Sahih Bukhari volume 7 hadith number 664, hadith number 664 and hadith number 671, hadith number 671, Hazrat Muhammad said if somebody takes an even numbers of dates, இங்கே அவங்க குறிப்பிட்ட எண்ணுள்ள அந்த திராட்சை பேரிச்ச பழங்களை சாப்பிட்டால், and dates, if they take dates
even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates. அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் Poison will not have an effect on them. அந்த நச்சுவானது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. Janab PJ sir, you can take these dates and you can eat 3, 5, 7, 9, 11 as much as you want, but only odd numbers, okay? ஜனாப் சார் அவர்களே இதில் இருக்கிற பேரிச்சை பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிடு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று This சொல்லுங்க. is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicines has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க Before முடியும்? he gives us these things to us, he has to eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க So வேண்டும். he can eat the dates and drink the poison that he had got, and he can prove that Hazrat Muhammad was right. இங்கே அவர் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஜ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். Now, my dear friend, he has never read his own resources. தன்னுடைய சொந்த காரியங்களே அவர் படிக்காமல் இருந்திருக்கிறார். That the same test was given to Prophet Muhammad. இதே சோதனையானது ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. It is in Sahih al-Bukhari, volume 4, hadith number 394. அது சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் நம்பர் 4 394 அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. Like our PJ sir rightly says, Prophet Muhammad claimed to be a prophet mentioned in the Torah. So now he has to fulfill the promise and test in the Torah. இங்கே ஜனாப் பிஜே அவர்கள் சொன்னார்கள், தோராவிலே முகமது வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் நபி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். So there was a lady, her name was Zainab, and she said, I will test Prophet Muhammad, he is a prophet or not. இப்போ வந்து ஜைனாப் என்கிற ஒரு பெண்மணி என்ன செய்தார்கள், முகமது வந்து உண்மையிலே ஒரு நபிதானா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். If he is a prophet, then the poison will not harm, and if he is a false prophet, then he will eat and die and we will be redeemed. அவர்கள் சொன்னார்கள், இவர் உண்மையாலுமே கடவுளிடத்தில் வந்த நபி என்று சொன்னால் நான் கொடுக்க போகிற இந்த நச்சை அவர் சாப்பிட்டால் அவருக்கு ஒன்றும் செய்யாது. ஒருவேளை அவர் மரித்து போனார் என்றால் அவர் பொய்யான ஒரு தீர்க்கதரிசி நபி என்று. And our PJ sir test, Prophet Muhammad never passed. He ate and he died and he proved he is a false prophet. He did not give evidence to validate his claim. அந்த பிஜே சார் சொன்னது போல அந்த டெஸ்டை வந்து ஹஜ்ரத் முகமது நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, அவர்கள் மரித்து போனார்கள். Well, ladies and gentlemen, I want you to get the logic of this whole argument. இந்த முழு வாதத்தினுடைய தாத்பரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Please follow carefully. இதை தயவு செய்து நன்றாக கவனியுங்கள். They started denying that the word of God, Bible is not the word of God. அவர்கள் ஆரம்பத்திலே வேதாகமம் கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை இல்லை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். Because of their number one belief that the Quran is God's word. ஏனென்றால் குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்று நம்பினதினாலே. And if they don't believe that, they can't test our scriptures at all. They can't question us. இதை அவர்கள் நம்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேதாகமத்தை அவர்கள் சோதித்து பார்க்க முடியாது. They can't start the argument. அவர்கள் அந்த விவாதத்தை ஆரம்பிக்க முடியாது. So they should first prove this. இதை அவர்கள் முதலாவது நிரூபிக்க வேண்டும். And then in our case, நம்முடைய பட்சத்தில் you read those verses, it uses the word they, which is a collective noun. அங்க பே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது, அது கூட்டு பெயர் சொல். And you read the verse before that, it talks about Christians who are scattered all over the world. அங்கே பல இடங்களில் சிதறி கிடக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து அது சொல்கிறது. It doesn't say each and every Christian would fulfill these things, but it collectively talks about the Christian community, the church fulfilling these things. இதை வந்து தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் நிரூபிப்பதல்ல, மொத்தமாக சேர்த்து திருச்சபையானது இதை நிரூபிக்கிறது என்று சொல்கிறார். And it doesn't prescribe that every time we go we should test our God by challenging somebody and then taking up this test deliberately. ஒவ்வொரு முறையும் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சோதிச்சு பார்த்து தான் நம்ம வந்து நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. As we trust our God and move forward, நாம் தேவனை நம்பி முன்பாக செல்லும்போது He will perform these things. இதையெல்லாம் அவர் செய்து காண்பிப்பார். And time and again, during the time of the apostles and throughout the history of the church, God of the Bible has fulfilled and confirmed that we are காலத்திலும் சரி, திருச்சபையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப தேவன் அந்த மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை அவர் நிரூபித்து வந்திருக்கிறார். All right, now one more point. Logically,
தத்துவமாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், you have to think about conditions in terms of sufficient condition, necessary condition. அங்கே Sufficient condition, necessary condition. நிபந்தனை, போதுமான நிபந்தனை, அவசியமான நிபந்தனை என்று சொல்லி. For example, for me to be a human being, நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமானால் what are sufficient conditions and what is a necessary condition? எது தேவையான போதுமான நிபந்தனை, எது எனக்கு அவசியமான நிபந்தனை? For example, a child is born without a physical hand ஒரு குழந்தையானது கை இல்லாமல் பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், because of some mutation, ஏதோ ஒரு காரணத்தினாலே, which is a consequence of original human sin. அது மனிதனுடைய அந்த மூல பாவத்தின் நிமித்தமாக. இந்த விஷம் குடிக்க சொல்றது ஒவ்வொரு விவாதத்திலையும் இவர்கிட்ட கேட்கப்பட்டு இதே மாதிரி மழுப்புன ஒரு விஷயத்தினாலதான் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெடியா எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பைபிளை நீங்க படிங்க. என்ன படிக்கணும்? அதாவது பரிச்சித்து பார்த்தால் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. பரிச்சித்து பார்த்தாலும் செய்யணும் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரை பரிச்சித்து பார்த்தால் கர்த்தர் சொல்றாரு இப்ப நம்புறது. கர்த்தரா இல்லையாங்கிறது தெரியறதுக்கு தான் நம்ம பரிச்சை பண்றோம், கன்ஃபார்ம் பண்றதுக்கு தானே பண்றோம். வேதமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு பண்றோம். அப்ப எப்படி வருகிறது? மோசேட்ட ஜனங்கள்லாம் வாதாடி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறாங்க. இது யாத்திராகமத்துல 17வது அதிகாரத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரிசித்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு அதனால உங்களுக்கு தண்ணி இல்லைன்றாரா? பரிசித்து பார்க்காது கேட்டுட்டு நீங்க பரிச்சை பண்ற கேட்காது செஞ்சு காட்டுறாரு. பரிசித்து பார்க்காதுன்னு சொல்லிவிட்டாரு. நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்து பார்க்காதீங்க, குடிக்கிறேன்னு சொல்லணும். அப்படிதான் உங்களுடைய பைபிள் போதனை இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு தண்ணீர் வர செஞ்சாரு என்று சொல்லி யாத்திராகமத்தில் 17வது அதிகாரத்தில் 1 7வது வசனத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் புத்திரர் வாதாடியது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அந்த இடத்துல அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிட்டு இது கர்த்தரை பரிசித்து பார்த்த இடம். கர்த்தர் செய்வாரா இல்ல டெஸ்ட் பண்ணாங்க, செஞ்சார். அப்ப டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு செஞ்சையும் காட்டணும். உங்க பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு இது பாருங்க. இயேசுவிடத்திலே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கேட்கிறாங்க, இயேசு தானே சொல்றீங்க, அதாவது அற்புதம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். அது கேட்ட தப்புன்ட்டாரு. அடையாளம் சொன்னாரா இல்லையா? கேட்க சொல்லிவிட்டு இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே இன்றி வேற எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அற்புதத்தை கேட்காதன்னு சொல்லிட்டு செஞ்சுதான் காட்டியிருக்கிறாரு. யாரு? இயேசு. எங்க இருக்குது? இது மத்தேயுல 16 1 4 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதே விஷயம் மத்தேயுல 12 38 40 வரைக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இயேசு கேள்விப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு ஒருத்தர் கேட்கிறார். இது எங்க இருக்கு? யோவான்ல 4:46 52 வரைக்கும் இருக்கிறார். இயேசு அவரை நோக்கி சொல்றாரு, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். அப்படி கண்டாதான் நம்புவீங்களான்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு அற்புதம் செஞ்சு காட்டாம இருக்கணும்ல. அப்படி சொல்லிவிட்டு இயேசு அவரை நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான். சோதிப்பதற்கு தான் அவர் கேட்டார், நம்பாம தான் கேட்டாரு. ஆனால் அவர் செஞ்சு காட்டினார். அப்ப பைபிள்ல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாலும் செய்யணும். ஏங்க இந்த மாதிரிலாம் சோதனை பண்ணி தொலைஞ்சு போனா செய்யறங்கன்னு செய்யணும். நீங்க அந்த கேள்விதான் உங்களுக்கு கரெக்ட் ஏற்றுக்கொள்ளத்தக்க பதிலா இருக்குமே தவிர அந்த பதில் சொல்லலாமே தவிர பதில் சொல்லிட்டு செய்யணும். மோசையை பரிசித்து பார்க்கும் போது ஏன்பா பரிசித்தெல்லாம் பாக்குறீங்கன்னு வாங்கி குடிச்சு விட்டாரு. இயேசுவிட்ட கேட்கும் போது ஏன்பா இப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வாங்கி குடிக்கதான் செஞ்சார். அதனால இந்த மாதிரி தந்திரத்தில எல்லாம் தப்பிச்சு போக பார்க்காதீங்க. அது பைபிள் இறைவேதமாங்கிறது உங்களை சோதிக்கிறோம். இப்ப பைபிள் இறைவேதமான்னு சோதிக்கிறோம். கர்த்தரை முன்னாடி நின்று அவரை சோதிக்க மாட்டோம். அதை விளங்கிக்கிறங்க. நீங்க எழுதி வைத்துக் கொண்டு கர்த்தர் வார்த்தைன்னு சொல்றீங்களே, அது கர்த்தர் தான் சொன்னாரா அல்லவாங்கிறத சோதனை. கர்த்தரை சோதிக்கவில்லை. இத சொன்னவர் கர்த்தரா இல்லையான்னு சோதனை. கர்த்தர்னு தெரிந்த பிறகு சோதிக்கவில்லை. இத கர்த்தர் சொல்லல, யாரோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான் என்று எங்க குற்றச்சாட்டு. அதை நீங்க நிரூபிச்சு காட்டணும். கர்த்தர் தான் சொன்னார் என்று நிரூபிக்கிறதுக்கு குடிச்சுத்தான் ஆக வேண்டும். அதுக்கு பேர் சமத்தை அப்புறம் சொல்றேன்.
Dear brothers, we asked them to drink and show that they are the true Christian believers by drinking the deadly poison. I think those people are nervous now to take it. And we agree that you are nervous to take it because you are not the true Christian believer, as the Bible says that you are not true to that proclamation. And here they said that we are not here to tempt God. What you are quoting that Satan tempted Jesus or Satan tempted whoever it is, you are claiming that it is God. He is tempting God and he was testing God. We are not testing God here. We are testing human being, and you are a human being. Are you God? You are a human being. We are testing you. So you have to prove from the Bible that these are God's word. And philosopher said that we don't see. You didn't quote for proving Bible that when we quoted from Quran, you said that you should not quote from the Quran. See, we said that we said that Torah and the Injil is not the Bible. That's why we quoted. We said that you should not quote from the Quran. But you believe that the Bible that you have in the hand is God's word. Don't you believe? If you don't take it, then you are confirming that you are believing that the Bible is not the word of God. You confirmed it. You said the Bible is the word of God. So you have to confirm from the book that by drinking poison that you are a true Christian believer. And regarding the test, there are so many tests in the Bible, like Moses and the other prophets has been done. And whenever the people, they came and asked about, show us some sign that you are a prophet, or show us some sign that you got a revelation from the God. When they keep on asking these people, Moses started, that is mentioned in the book of Exodus chapter number 17. You read the verses 1, 2, 3, 4, it's mentioned about that. The people, when they asked for the water to gush forth, Moses, first said that why are you asking these things and all? Why are you testing such things? But he still did it. He did it to prove that he is a prophet. And we are asking you to prove, and you are not proving, you are nervous about it. And not only in that situation, so many verses you can quote from the Bible. This happened in the case of Jesus also. Like when he gave the sign, when the people asked him, when he went to the upper room about asking about the sign of that he was in the corner of the world for 3 days or something. The story goes, it says that Jesus said that you adulterous generation people, you always seek after a sign. He said that to the Christians, if you believe that that's the Bible, it's the word of God, he said that you adulterous generation seek after a sign, then he gives a sign. Like that, that's not the only quotation. There's so many others. Like if you see in the book of Gospel of John, chapter number 14, verse number 12 and 3, the same thing is there, that he that believe me, works that I shew, the works that I do, shall he do also do. And the greater works than these shall he do, because I go into my Father, and whatsoever ye shall ask in my name, I'll do. And further, if you read in the book of Matthew, in the book of John, Matthew chapter number 12, verse number 38 and 38, and in the book of John chapter number 4, verse number 46 and 52, and in the book of Matthew chapter number 16, verses 1 to 4, all these speak about that. About proving whether you are a true Christian believer or not. We are giving the context from the Bible. We are not quoting out of the context, and you are not ready to do it. So if you want to prove that you are a true Christian believer, you have to drink and do that. By not drinking it, you have confirmed that you are not a true Christian believer. Moreover, this test is for the Bible. So if you have to prove that Bible is God's word, you'll have to drink that and go abide by the Bible. அப்ப பைபிள இறைவன் நிரூபிக்கிறதை விட உசுர காப்பாத்துறதா மேட்டரா இருக்கிறது தெரிந்து விட்டது. இருந்தாலும் இந்த பைபிள்ல சோதிச்சு பார்க்க கேட்டாலும் குடிக்கணும்னு இருக்கிறதுனால நீங்க குடிக்கதான் வேணும் நிரூபிச்சு காட்டுறதுக்கு. இப்ப என்ன செய்றீங்க? நீங்க குடிச்சு காட்டுங்கிறீங்க. அது எப்ப கேட்கணும் முறைப்படி? இதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த குர்ஆன் தலைப்புல வைத்து கொண்டு செய்யுங்க, இது வேதம் இது மாதிரி இருக்கு, இது நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லணும். தலைப்பு அதுவா இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் உங்க விவாதம் நடப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெள்ள தெளிவாக நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக் கொண்டு இது குடிங்கிறீங்க. இது பொய்ன்னு சொல்றோம். பேர்ச்ச மலர்ந்துட்டா ஒண்ணும் செய்யாதுங்கிறது பொய். நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய். எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்புல கேட்கத்தான் போறீங்க, சொல்லத்தான் போறோம். நீ பொய்ன்னு சொல்லப்ப இந்த மாதிரி இந்த உபாகம் இந்த சொன்ன இந்த விஷயம் விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய், இது பைபிள் இல்ல, இது வேதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டா கேள்வி இல்ல. இதை நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன சொல்ல முடியாது. நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, ஆதாரத்தோட சொல்வதற்கு அந்த தலைப்பு இருக்கிறது. இது பொய். நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய். நீங்களும் எப்படி சொன்ன பொய்ன்னு சொன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் அந்த பொய்யின்ட்டேனே. அப்ப நீங்க மெய்ங்கிறால குடிக்கணுமா இல்லையா? மெய்ன்னு சொல்றாலும் என்ன செய்யணும்? சரியா?
இல்ல நான் குடிக்கணும்ன்றது பொய்ன்னு சொல்றது விவாதத்துக்கு சொல்லல. இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபிகள் நாயகத்தின் பேரால இட்டுக்கட்டப்பட்ட பொய், இது ப்ராபர்ட் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோட ஆதாரத்தோடு அந்த விவாதத்தை நிரூபிப்போம். இப்ப பொய் என்று சொல்லிவிட்டோம். நீங்க ரெண்டுல ஒன்று செய்ய வேண்டும். ஒன்று பொய் என்று சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள் சொல்லுங்க. அதுல நீங்க விஷம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம், பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும். அல்லது மெய் என்று சொன்னால் சோதிச்செல்லாம் பார்க்காதீங்க, கொண்டாங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க, இந்தாங்க டம்ளரோட கொடுங்க. Regarding this, the test of faith that we are saying, they quoted some hadith and showed that the prophet was done magic and when he had a poison. See, we already proved and refuted 10 years back, not now. You are now in the debate now new to us. Not now, today, 10 years back itself, we have already refuted all these points, saying that our prophet was never under the magic influence. See, we have already refuted it. You are giving the proof which we have already refuted, that this is not the point. This is not in Islam. And we will refute those points in the next topic. The next topic, whether we have that is the Quran is the word of God, in that time we will refute it. And now that we have refuted that all these, whatever you have quoted, hadith, whatever you say, we believe that these are all fabricated and lies. Now it is your turn to decide that Bible verses, whatever we quoted, either you have to deny those verses, say it as unholy, say it as not part of Bible, rather drink the poison. Now you have two choices. Select whatever you want. We are not forcing you to take one point. You have two choices to select, either deny Bible or drink poison, or if you are valuing your lives more than your Bible, then don't drink the poison. And moreover, that he said that we are tempting God. And the next point, we are not tempting God. As I said earlier, we are tempting the human being. If you are a human being, you have to prove it. We are not tempting God here. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றிருந்து நம்ம பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை நாம் வைத்துக் கொண்டு வருகின்றோம். அதுல இன்னொரு சான்று என்னன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு ஒரு முன்னறிவிப்பை சொல்றாரு. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பை செய்யறாரு. எப்பனா அவர் திரும்ப வரும் பொழுது அதை நீங்க உங்களுடைய கண்ணால பாப்பீங்க அப்படின்றாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய 2000 வயது உடைய மனிதன் யார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்பதான் இது இறைவேதம் என்பது உண்மையாகும். இல்லாட்டினா இது இறைவனுடைய வார்த்தை இல்லை, இது பொய்யானதுதான் என்பது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பாக்குறோம், பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல Dear brothers, we have been proving that Bible is not God's word. Now we are going to list out lot of other things as well. Now, if you read Matthew chapter 24 verse 34, it clearly says that Jesus spoke that this generation shall not pass till all these things are fulfilled. Now Jesus, as you believe, is dead 2000 years ago. Now you will have to show a person who is 2000 years old. Only then this prophecy is fulfilled. Unless and until you have this prophecy fulfilled, it means that Bible has unfulfilled prophecy, which itself is a proof that Bible cannot be the God's word. அடுத்து பைபிள் இறைவனுடைய வேதம் இல்லை, அது மிக கேவலமான விஷயங்களை தான் உள்ளடக்கி இருக்கின்றது என்பதற்கு அடுத்த ஆதாரம் என்னன்னா, பவுல் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற, நம்ம நேற்று சொல்லி காட்டினோம், பல விதமான ஆபாசங்களை போட்டு அள்ளி போட்டோம், அது இதுன்றதெல்லாம் நம்மளே வாயில சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் செய்ய சொல்லி கட்டளை போட்டாரா கர்த்தரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பச்சையா கேவலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுவாங்களா? இது மிக மிக கேவலத்திலும் காமத்திலும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனால் தான் இதை பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் பவுல் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 36வது வசனத்துல ஒருத்தவனுடைய மகள், அந்த மகளை கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, அவ கன்னியாவே இருக்கிறா. ஐடியா கொடுக்கிறாருங்க. என்ன ஐடியா தெரியுமா? நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. பெத்த மகளுங்க, பெத்த மகளை அப்பங்காரனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இதை விட காமம், இதை விட வக்கிரம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லி பாரு.